இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இந்த இடத்துக்கு வந்தப்போ எனக்கு தோன்றது என்னன்னா, எவ்வளோ ஒரு மனரம்யமான இடம் அப்படின்றது. மனரம்யம் அப்படின்னப்ப எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்தில் வந்துச்சு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் சொல்றது 11ஆம் வசனத்தில், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்றது தான். பவுலோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், இல்லை அவருடைய லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் அவர் எப்படினாலும் நல்லபடியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறமாக அவருக்கு வந்த குறைவுகள், அலைச்சல்கள், கஷ்டங்கள், பாடுகள் மத்தியிலும் அவர் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டார். அப்படின்னா போதும் என்கிற மனதோடு கூட அவர் இருந்தார். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் பார்க்கும் பொழுது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுடைய குவாலிஃபிகேஷனோ அல்ல நம்மளுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ வச்சு நம்ம மனரம்யமாக இருக்கோமா, இல்லை கர்த்தருடைய கருத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களினால நம்ம மனரம்யமாக இருக்கிறோமான்னு ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய கரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களினாலே போதுமென்ற மனத்தோடு கூட மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம். God bless everyone. New Beginning Ministries.